ஆழ் தத்துவங்களில் அந்த 23 ஆணிலிருந்து வரக்கூடிய அந்த அணுக்கள் குரோமோசோம் என்று சொல்வார்கள், உயிரணுக்கள். அந்த பெண்ணிடத்திலிருந்து தாயினிடத்தில் வரக்கூடிய 23 குரோமோசோம்கள் சேர்ந்துதான் ஒரு சிசுவாக உருவாகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை அதை பரிசோதனை செய்து நீங்கள் நினைக்கலாம் எப்படி அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அவர் சிலை அறைப்பட்ட இடத்துல கீழாக ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியின் மேலே அந்த ரத்தம் விழுந்திருக்கிறதை பார்த்து புதைப்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடித்து அந்த ரத்தத்தை பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அது மனித ரத்தமாக தென்படவில்லை. மிருக ரத்தமா, பறவை ரத்தம்? இல்லை இல்லை, அது பரிசுத்த ரத்தமாக இருந்தது. எப்படி தெரியுமா? 23 குரோமோசோம்கள். ஏன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிறல்ல, இந்த தாயிலிருந்து 23 குரோமோசோம்கள் இருக்கிறது. தந்தை கிடையாது. புரியுது உங்களுக்கு? யோசேப்புடைய அந்த திருமண வாழ்க்கையில பிறந்தவர் அல்ல, பரிசுத்தாவின் ஆகியனால அவருடைய சரீரத்துல 23 + 1, அதான் பரிசுத்தாவியர் கொடுத்த வித்து. இந்த 24 குரோமோசோம்கள் இருந்தது. 23 + 23 தான் மனித பிறப்பு. ஆனால் இது வித்தியாசமான பிறப்பு. அல்லேலூயா! பரிசுத்தமான ஒரு சிசுவாக பிறந்தார். அல்லேலூயா! அப்படி இருந்தால் தான் பாவத்தில் விடுவிட்ட மனிதர் மீட்க முடியும். ஒரு குருடன் வழிகாட்ட முடியுமா? 2 பேரும் சேர்ந்து குடியில் விழுந்துருவாங்க. அப்ப பாவத்துல மனிதன் விழுந்து விட்ட மனிதன் மீட்கணும்னு சொன்னா, பாவமே செய்யாத ஒரு நபர், ஒரு பிரஜாபதி இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்க வேண்டும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! அவர் பிறப்பிலே அற்புதமாக பிறந்தார், வாழ்க்கையிலே அற்புதமாக கிடந்தார். அதான் நான் இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து கேட்டேன், கடவுள் என்பவர் ஆணா பெண்ணா அப்படின்னா சந்தேகமா இருக்குது. ஆனா கடவுள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஆணையும் பெண்ணையும் உருவாக்குறத தவிர அதனால தான் அவர் கடவுளாக இருக்கிறார். பரிசுத்தமான தெய்வம். அந்த உருவமற்றவர் இந்த உலகத்துல ஒரு உருவமாக மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்து, இந்த வார்த்தை மாம்சமாக இருந்த வார்த்தை செய்து மாம்சமாகி நமக்கு வாசம் பண்ணினார். எத்தனை ஆண்டுகள்? 33 ஆண்டுகள். பிறந்த இடம் பெத்லகேம், ஆட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. பிறகு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நன்மை செய்கிறார். சுற்றி தீர இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பரிசுத்தாவினாலே வல்லமினாலே தேவாதி நிரப்பி இருந்தபடினால, அவரோடு கூட இருந்தபடினால வியாதிகளை குணமாக்கினாரு, பிசாசின் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினாரு, நன்மை செய்கிறதாய் சுற்றிட்டு இருந்தார். அல்லேலூயா! அந்த நன்மையை நீங்க செய்யும்படியாக இந்த ஊழியக்காரரை ஏற்படுத்தி வச்சிருக்க அதிகாரம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? அவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா! நான் நினைச்சு பார்ப்பேன், என் அப்பா வந்து எனக்கு ஏன் ராஜ்குமார் பேர் வச்சார். இன்னொன்று 2 பேர் இருக்குது, ராஜகுமார். ஏன் அந்த பேர் வச்சாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் புரிஞ்சு, நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த வசன நடத்தது யோவான் 1:12. அந்த 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ராஜகுமார்ல தேவனுடைய அதிகாரங்கள். ஓஹோ, கரெக்டா எங்க அப்பா அது தீர்க்கதரிசனமா ராஜகுமார் மாற போறான். எப்படி ராஜகுமார் மாற போறான்? தேவனுடைய பிள்ளையா மாற போறான். அவர் நாமத்தின் விசுவாசி. என்ன 18ஆம் வயசுல இந்த ராஜகுமார் பேருடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு நான் தேவாதி தேவனை பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா! உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தருவார். நீங்க என்ன செய்யணும்? நான் ஏழையா இருக்கிறேன், படிப்பு அறிவில்லை, பிரச்சனையா இருக்கு, பொருளாதார பிரச்சனை, கடன் தொல்லையா இருக்கு அப்படின்னு எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க இருக்கிற விதமாக அவரிடத்துல வந்து அவரிடத்துல சொல்லணும், நான் உண்மை நம்புகிறேன், உங்களுடைய இதயத்தை ஏற்றுக்கொள்ளு. மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இது மதத்தை மாற்றுகிற ஒரு படை முயற்சி கூட்டம் அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மதம் வந்து ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. மதத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் மார்க்கமாக அடைந்திருக்க இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் பின்பற்றி வந்தால், நேற்று ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா உங்களுக்கு? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் இயேசு சொன்னாரு. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி. என்ன ஒளி? ஜீவ ஒளி. அல்லேலூயா! இந்த ஒளி வேற, அந்த ஒளி வேற, எல்லா ஒளியும் வேற. ஆனா இது ஜீவ ஒளி. ஒரு மனிதனை, இருட்டில் இருக்க மனிதனை, மார்க்கத்தை தப்பி நடக்கிறவன நேராக வெளிச்சத்து நேராக பின்னால கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவார். எங்க சேர்த்துருவாரு? சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்த்துருவார். அதனால் சொல்லி இருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால், பின்பற்றுவன் மதம் மாறுதல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய வழியை, அவருடைய அடிச்சுவடுகள் வச்சிருக்கிறாரு. அடிச்சுவடு நடந்து போகணும். என்ன அடிச்சுவடுன்னு சொன்னா, பரிசுத்தமா வாழ்ந்தாரு, யாரையும் பாவம் செய்யல, ஒருத்தரையும் கோல் சொல்லல, ஒருத்தரையும் திட்டல, அடிக்கல. ஆனா நன்மை தான் செய்து கடைசியாக எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு சிந்தையோடு இருந்தார். இப்ப அவர் சிலுவையில் அறைவதற்கு அவரை ஒப்பு கொடுத்தார்கள். அவரை என்ன செய்ய, முகத்தில் உமிழ்ந்தார்கள், தலையில குட்டினார்கள், கண்ணை கட்டிட்டு, நீ யூதர் ராஜா தானே, கூறியது சொல்லு பாப்பா, யார் அடித்தான் சொல்லு பாப்பா, இப்படி ஏளனை பண்ணினார்கள். ஆனா அவர் சிலுவையில் அவர் அறைந்த பொழுது இந்த எல்லா பாடுகளும் சகித்து தான் முறுமுறுப்பாக பார்த்தா, பொதுவாக சிலுவையில் அரைஞ்சாக்கா
எல்லாரும் கடவுளை நிந்திப்பாங்க. தெய்வமே ஏன் கை விட்டுட்ட, ராஜா என்னையா நீ கொலை பண்ண, என்னையா சொல்லி அறிஞன்னு சொல்லி நிந்திப்பாங்க. அந்த இயேசு கிறிஸ்து பார்த்தா அப்படி நிந்தையான வார்த்தைகளை பேசுவதில் பொறுமையா இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதை கொலை செய்கிறவளுக்கு சில அறிஞர்கள் பார்த்து, பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னது அறியாது இருக்க. சில அறியாம தான் சில பேர் என்ன செய்யறாங்க, சில தவறான வழிகளுக்கு நேராக போகிறார்கள். ஆனா இந்த இயேசு என்ன சொன்னார் பார்த்து, இந்த சிலையில் அறையிறாங்க. ஏன் அறையிறாங்க? அவர் வந்து இயேசு கிறிஸ்து தெய்வம் ரட்சகன்னு அறிந்து கொள்ளாததுனால சிலர் அறைஞ்சாங்க. அதனால என்ன சொன்னாரு, முதல் ஜெபம் சிலுவையில 7 மொழிகள். முதல் ஜெபம் என்ன சொன்னாரு, பிதாவே இவளுக்கு மன்னியும். அது எப்படி அந்த மனசுல வந்துச்சு அவருக்கு? உங்களை யாராவது அடிச்சாங்கன்னா, அவமானப்படுத்தினா, சுத்தினாங்க, என்ன பண்ணுவீங்க? கோவப்பட்டு இல்லை அடிக்கிறது வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பலசாலி வீக்காக இருந்தால் அடிச்சிருவீங்க. பலசாலி ஏன் என்ன அடிச்சேன்னு சொல்லி செய்யுங்க, தடவிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பலசாலி. பலசாலின்னா ராஜாதி ராஜா. அவர் சொன்னார், நான் இப்படிதான் வேண்டி கொண்டிருந்தா இதை யாருன்னு கொண்டு வரீங்கள, 12 லேகியனுக்கு அதிகமான தூதர்களை அவர் அனுப்பியிருக்க மாட்டாரா? அவர் ஒரு ஜபம், சின்ன ஜபம் பண்ணியிருந்தாருன்னா 12 லேகியம்னா ஒரு பட்டாலியன்ல 12,000 வச்சுக்கிட்டா 12 1,40,000 பேரை அனுப்பியிருக்க மாட்டாரா? அவ்வளவு சாந்தமா என்ன சொல்றாருன்னா, பிதா வேண்டிக் கொள்ள. ஏன்னா இது அவருடைய திட்டம். என்ன திட்டம்? கடவுளுடைய திட்டம் என்னன்னா, மனித குல அனைத்துக்காக, பாவத்துக்காக, தண்டனையாக மரணத்தை இந்த இயேசு கிறிஸ்து அனுபவிக்க வேண்டும், பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மேலும் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:8 மேலும் நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து முந்தி தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். நீங்க பாவியா இருக்கும் போதே எத்தனையோ நூற்றாண்டாக அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி, இந்த அன்புக்கு இணையான அன்பு உலகத்தை எதிர்க்கிறது. அன்புக்கு இலக்கணம் இயேசு கிறிஸ்தாங்க. ஒரு முறை ஒரு நிகழ்ந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது. 60வது ஆண்டு டிஜே தினகரன், அவருக்கு 60 வயது. அவருக்கு அந்த வயதுக்காக கொண்டாடுவதற்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரி பள்ளி மைதானத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அப்பொழுது அந்த விருந்துக்கு, அந்த விழாவுக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு வந்தவர் வந்து ஒரு இப்பொழுதும் மந்திரியாக இருக்கிற டிஆர் பாலு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் அங்கே வந்திருந்தார். அவர் வரது லேட்டாக, இவர் முதலே வந்துட்டார். எப்பவுமே டிஆர் பாலு வந்து எப்படின்னா டைம் கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக இருப்பார். மீது 6 மணிக்குனாக்கா 5:50 வந்துட்டார். வந்துட்டு இங்கே அமர்ந்து இருந்தார். இவர் வரதுக்கு நேரம் ஆகும். ஆனால் அவர் தன்னை எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சாட்சியை சொன்னார். அவர் சொன்னார், நான் ஒரு கீழ் ஜாதி. அவர் சொன்னது அவர் சொன்ன சாட்சி, நான் தலையில் பிறந்த மனிதன் இல்லை, அல்லது தோளில் பிறந்த மனிதன், காலில் பிறந்த சூத்திரன். அவர் சொல்றாருங்க அது. ஆனால் எனக்கு படிப்பு கிடையாது, அன்பு கிடையாது, இப்படிலாம் அலைந்து இருந்த எனக்கு இந்த இயேசு பற்றி ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் அவர் தான் கடவுள் அன்பை விளக்கி சொல்லுகிறவர். அந்த அன்புக்கு விளக்கமாக சிலுவை மரணம், அந்த சிலுவை அன்பை வந்து உயர்த்தி சொல்லுகிற டிஜே தினகரன். அவர் சொல்றாரு, அதை இந்த அன்பே கிடையாது, வாழ்க்கை தாழ்த்தப்பட்ட மனுஷன், ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளு. ஆனா அந்த இயேசுவின் அன்பு தான் வந்து உலகத்துல எல்லா அன்புக்கு மேலானது. அந்த அன்பை விளக்கி எனக்கு சொன்னவர், எனக்காக ஜெபிக்கிற டிஜே தினகரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மனிதனை புகழ்வதற்காக நான் சொல்லலை, இதை மறந்து டிஜே விட்டுருங்க. அவர் சொன்னது என்னது, தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்திருக்கிற, அவ்வளவு நின்ற அவமானம், கஷ்டம், படிப்பு இல்லை, ரொம்ப அவசப்பட்டேன். ஆனா என் வாழ்க்கையில உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து போல அன்பான தெய்வம் யாருமே கிடையாது. சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பு என்னை இழுத்தது. அந்த அன்பை விளக்கி சொன்னபடினால டிஜே தினகரன் அவர் மூலமாக அநேக மக்கள் நன்மை பெற்றார்கள். அவருடைய மரணத்துக்கு பார்த்தா பெரிய கூட்டம் வந்திருக்கு. ரஜினிகாந்த் வந்திருக்காரு, ராஜாராம் டிப்யூட்டி ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு, எல்லா சினிமா துறை, எல்லா துறையில மக்கள் வந்திருக்காங்க. என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னா தினகரன் அவளுக்கு ஃபோன் பண்ணி, நான் தினகரனுடைய ஆதரவாளர் அல்ல, ஆனா அவர் ஜெபித்து இயேசுடைய ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு எப்படி அன்பானவர் என்பதை விளக்கி சொல்லும்படியான ஒரு தீர்க்கதரிசியாக, தூதுவராக தினகரன் வச்சிருந்தார். எல்லாரும் எது இயேசுவின் அன்பை தான் குறிக்கிறது, ஒரு மனிதனை குறிப்பதல்ல, ஒரு பிரஸ்தாபத்துக்காக இல்லை. இயேசுவின் அன்பை நீங்கள் சொல்லும் போது அந்த மனதுருக்கம் வந்து எல்லாரும் வாழ்க்கையை மாற்றிவிடும், கவலை தீர்த்து வியாதி நீக்கி. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருந்த போது அங்கே இப்படி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது, ஒரு ஓபன் ஏர் கூட்டம். அங்கே ஒரு மனிதனை குறித்து பெயரை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஜோதிகுமார், நீ வாழ்க்கையில வந்து பல நஷ்டத்தை அடைஞ்சு தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிற, ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னை உயர்த்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வெளிப்பாடு முடிஞ்சு, ஜெபம் முடிஞ்சிருச்சு.
கடைசியில் ஒரு மனிதன் வந்து நின்றிருந்தான். அவர் தான் அந்த பேர் சொல்லப்பட்ட ஜோதிக்குமார். அவன் வந்து சொன்ன, ஐயா நான் ஒரு அமெரிக்க தூதரகத்தில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன், கை நிறைய சம்பளம், அதனால நான் குடிக்க ஆரம்பித்தேன். இந்த குடிக்கு அடிமையாயிட்டேன். வீட்டில் வேலையை விட்டு வந்து குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரும், பணமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்து போனேன். என் மனைவியெல்லாம் பிள்ளைகள்லாம் வந்து என்னை வெறுத்தாங்க. எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. என்னென்னா இந்த தொழுநோய், லெப்ரசி வியாதி, தொழுநோய் வந்து விட்டது. இந்த குடி பழக்கத்தினால இந்த சகவாசம்லாம் அப்படி மாறி போச்சு. ஆகவே என் வீட்டில் மனைவி என்ன செய்தாங்கன்னா, என்ன வேலையை இழந்துட்டேன். வேலைக்கு ஒழுங்காக குடிச்சிட்டு தான் வேலையை கிடைக்குமா, வேலையை சீட்டை கழிச்சிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் வந்து பார்த்தா வருமானம் கிடையாது, சாப்பாடு கூட தொழு நோய் வேறு. அதனால் அந்த மனைவி என்ன செய்தாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாலே ஒரு வராண்டால ஒரு கட்டில் அப்படி இங்கே கடை நீ, ஏன்னா வீட்டுக்குள்ளே வர முடியாது, இந்த நோய் எல்லாத்துக்கும் வந்து பிள்ளைகள் வரும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தா, வெளியே போட்டு நேரம் சாப்பாடு கொடுப்பா. அப்படிப்பட்ட அவலமான நிலை. அப்போ சொன்னார், வீடும் வெறுத்துருச்சு, காடு வெறுத்துருச்சு, என் மனைவி வெறுத்துட்டா, ஏன் வாழணும்னு சொல்லி தற்கொலை செய்யணும் எண்ணத்தோடு கூட வெளியே வந்து கொண்டிருந்தார். போகிற வழியில் இப்படி நடந்து போகும்போது இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு பின்னால் உட்கார்ந்து இருப்பாருங்க. அப்போ அந்த பேர் வந்தது ஜோதிக்குமார். அது பேர் ஜோதிக்குமார் சிந்தையா. தேவ மனுஷன் ஜோதிக்குமார், உன்னை கர்த்தர் இயேசு நேசிக்கிறார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், புது வாழ்வு தருவார் என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே அசந்து போனான். எல்லாம் தேவன் கடைசியாக அவன் சொன்னான், ஐயா நான் தான் ஜோதிக்குமார். அவன் சொன்னான், எல்லாத்தையும் இழந்துட்டேன், வியாதி வந்துருச்சு, எனக்கு அர்த்தம் செய்யலாம், இயேசு உன்னை பொழுது குணமாக்குவார். அவர் செய்வாரா? அந்த இயேசு என்ன மன்னிப்பாரா? என் வியாதி குணமாகி விடுமா என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது தேவாமியன் மத்தியில் அசைவாடினார். அவன் தேவி அழுதான். ஒரு சிறு பிள்ளை போல தான் செய்த பாவங்கள்லாம் ஆவியை உணர்த்தும் பொழுது, ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவியா இருந்தேனே, மனைவி அடிப்பேன், குடிப்பேன், வெறிப்பேன், ஒரு பன்றியை போல வாழ்ந்தேன், இந்த இயேசு என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி அழுது புலம்பி அன்னைக்கு ஒப்பு கொடுத்து அவன் ஜெபித்தான். அவன் வாழ்க்கை மாறினது. அவன் அப்புறம் குடிகிறான்னா மாறல, குடியை வெறுத்துட்டான், பைபிள் கையமா இருக்க ஆரம்பிச்சான். அது ரொம்ப நாள் ஆன பாடு அப்புறம் வேலை இதை தெரிஞ்சு என்ன செய்ய, அமெரிக்க தூதர் இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க. இவன் திருந்திட்டான்னு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அவனும் சொல்றான், நான் மறுபடியும் குடிச்சு வேலையை விட்டுட்டு திரும்பி வரும்போது என் கால்கள் இதை நோக்கி இழுத்தது. எதை நோக்கி? அந்த மதுவான கடையை நோக்கி. ஆனால் எனக்குள்ள ஒரு சத்தம், நீ இயேசுவோட பிள்ளையா மாறிட்ட, நீ போகக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அந்த வெறுத்து விட்டு நான் குடியை நிறுத்தி விட்டு இன்றைக்கு ஒரு மனிதனாய் வாழ்கிறேன் என்று சொல்லி சொன்னான். நல்லதுயா. இது சில ஆண்டுகளாக இலங்கை தேசத்துல கட்டிக்கொள்ளா இல்ல அது வந்து கண்டி என்ற இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு கண்டி அந்த இடத்துல பெரிய வெள்ளம் வந்து இருக்குது. அது குமரி மனையை போல அந்த தேசத்துல ஒரு தென்கோடி மூலையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பெரிய வெள்ளம் வந்து அதை அடித்து கொண்டு போகக்கூடிய நிலையா இருக்கிறது. சரி, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து நேசிக்கிறபடினால அந்த பாவத்தில் விழுந்து வியாதினால் கஷ்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு புறக்கணிக்கிற மனிதனாகிய பெயரை சொல்லி அழைக்கிறதுனால அவன் அன்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார், குறைகளை அறிந்துட்டு உங்களை அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம் வேணும்? நீங்க கட்டளை கேட்டீங்கன்னா வியாதியை மாற்றி விடுவார். முதலாவது பாவத்தை மன்னிப்பாருங்க. பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அதிகாரம் அவருக்கு தான் சொன்ன இல்லையா? வேற யாருக்கு இந்த உலகத்துல, இந்தியாவில் உலகத்துல யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நான் இன்னொன்று சொன்னேன்ல, இந்தியாவை போல பக்தியான தேசம் உலகத்துல எதுவுமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். ஆனா கடவுளை தேடுற மனுஷர்கள் வந்து எங்க போனாலும் கடவுள் பக்தியோடு கூட என்ன செய்யறாங்க? சாஷ்டாங்கம் விழுகிறாங்க, வணங்குறாங்க, ஏதோ எல்லாம் அடையாளம் போட்டுக்கிறாங்க. அந்த உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. ஏதோ சொல்லுகிற பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்றே தெரிந்து கொள்ளுகிறாராம். நீங்களாம் பக்தியோடு தான் வந்திருக்கீங்க. பக்தி இல்லாட்டா எங்க வேற எங்க போயிருப்பீங்கல்ல? அப்ப இந்த அழைப்பின்படியாக நீங்கள் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள், நீங்க பக்தி உள்ள இருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தை பார்த்து உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அது ஒரே காரணம், சிந்தின ரத்தம். விசுவாசிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், இந்த பின்பக்கத்தில் இருக்கீங்க, முன்பக்கத்தில் பக்கத்தில் இருக்கீங்க, எல்லாரையும் நாங்கள் இயேசு நாமத்தால மறுபடியும் வாழ்த்துக்கிறோம். அசௌரியம் நாங்கள் பொறுத்து கொண்டீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். ஒரு வீட்டில் பார்க்குறேன், என் தரிசனத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரு செடியை வளர்க்குறாங்க. அந்த செடி வந்து தினமும் தண்ணி ஊற்றி, அவங்க என்ன நம்பிக்கைன்னா, இந்த செடி மணி பிளான்ட், அது பேர் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது வளர்ந்ததுன்னா எங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் நிறையா வரும், விருத்தி ஆகும்னு இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு குடும்ப மக்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தண்ணி நிறைய ஊற்றுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கறி போயிடக்கூடாது, அது இப்போ கறி போச்சேன், வாழ்க்கை கறி போயிடும் நினச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். அதுவும் நல்லா வளர்ந்துட்டு தான் வருது. எது? அந்த செடி நல்லா நீளமாக ஒரு தூணை சுற்றி வந்துட்டு இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் அந்த குடும்ப வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, நஷ்டம்,
பிரச்சனை, வியாதி, ஓயாத வியாதி, கடன் தொல்லையா மாறி போச்சு. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட என்ன பண்றாரு, வேதனை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அதுதான் ஒரு எளிய வழி. ஆசீர்வாதத்துக்கு ஊற்றும் காரணராகிய அந்த பாலகனாய் பிறந்த மாட்டுத் தொழுல பிறந்து தன் ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்திய, நான் சொன்னல, அவர் ஐஸ்வர்யமாயிருந்தும் அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரனாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களுடைய உங்கள் நிமித்தம் என்ன தரித்திரனார். அது ஐஸ்வர்யம்னா அவருக்கு அதுக்கு அளவே கிடையாதுங்க. உலகம்லாம் அவருது, சூரியன் சந்திரன்லாம் அவருடைய இது. அவர் தான் சிருஷ்டி கர்த்தரை. புரியுதா உங்களுக்கு? சிருஷ்டி கர்த்தருக்கு எல்லாமே சொந்தம். அவ்வளவு ஐஸ்வர்யம் அவருக்கு, அளவிட முடியாத ஐஸ்வர்யம். ஆனா அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள இருந்தாயிரம் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் என்ன தரித்திரரானார். சொன்னல, அந்த கடு குளிர்ல கந்தை துணி, நல்ல துணி கூட கிடையாது. பரதேசிகள் போல வர்றாங்க அவங்க அப்பா அம்மா, அதாவது மரியாள், யோசேப்பு, இவங்கெல்லாம் வர்றாங்க. சொந்த இடம் கிடையாது, தங்கத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு ஹோட்டலில் தங்கறதுக்கு இடம் கிடையாது. கடைசியா ஒரு மாட்டு தொழுவோம், அந்த முன்னணியில வேணா இடம் கொடுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல தான் பிரசவ வேதம் கேட்ட மரியாள் தன்னுடைய பாலகனாகிய இயேசுவை பெற்றெடுத்தார். அவ்வளவு தரித்திரங்க. கந்த துணி, அதெல்லாம் ஒரு பாட்டு உண்டு. அவர் கந்தை துணி வரைந்திருக்கும் போது விலையேறும் ஒரு வஸ்திரம் நமக்கு ஏது. இந்த பாட்டு ஒன்று சாலனோரி பாடினாங்க. அதாவது அவர் எப்படி பிறந்தாரு, கந்தை துணி கொடுத்தாரு. அதுக்காக நீங்க புதிய வஸ்திரம் போட நல்லா போட்டுருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நல்ல ட்ரெஸ் வாங்குங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, மற்றவர்களுக்கும் வெகுமதி கொடுங்க, மற்றவர்கள் இயேசு அன்பை பற்றி சொல்லுங்க. ஆனா அந்த கோலம் தரித்திர கோலம் பூண்டவர், கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர். உங்களுக்காக அந்த பாடுபட்டதுனால உங்களை என்ன செய்ய போறாரு, அவருடைய தரித்திர ஆனதான் ஐஸ்வர்யமானவர் ஐஸ்வர்யம் மாற்ற போகிறார். அதான் சொல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தரும், ஐஸ்வர்யம் தரும். அநேக மக்களை நான் சந்தித்து இருக்கிறேன், அநேக ஐஸ்வர்யவான்களை பார்த்திருக்கிறேன். ஒரு சில வீடு பார்த்தா பங்களா மாதிரி, பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். வேலைக்காரர் இருப்பாங்க. ஒரு மனிதனை ஒரு தேசத்தில் பார்த்தேன், அவர் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார், சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அது சீனா தேசத்து அருகாமையில் ஒரு தேசம். அந்த வீட்டில் போனால் கடற்கரை இருக்குன்னா கடல் அலைகள் தொடுகிறது. அவர் அந்த படுக்கை அறை கண்ணாடியினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கீழே தண்ணி அலைகள் அந்த கடல் அலைகள் மோதுகிறது. ஒரு அருமையான ஒரு காட்சி. பெரிய ஐஸ்வர்யவான். அந்த வீட்டுக்கு நான் போக உதவி செய்ய ஜெபிப்பதற்காக ஏன் கூட்டு போனான்னு தெரியல. கூட்டு வந்திருந்தாரு. ஐயா கட்டாயம் என் வீட்டுக்கு வரணும். நான் சொன்னேன், நான் பிரச்சனை இல்லை, இயேசுவை நீங்கள் உள்ளதில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் மாறணும்னு சொன்னேன். சரி, கூட்டிகிட்டு போனார். போனால் அவனுடைய மனைவி, 2 பிள்ளைங்க, மனைவி, ரொம்ப வயசுக்கு சொந்தக்காரன், ஏகப்பட்ட வேலைக்காரன் இருக்கிற பெரிய தொழிற்சாலை. அந்த ஜெபிக்க போன போது அந்த மகளை பார்த்து, மனைவி பார்த்து சொன்னேன், சகோதரி எல்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா, ராத்திரியில் இந்த கண்ணாடி உடைச்சிட்டு அப்படியே கடலுக்கு விழுதலாமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு திடுக்கிட்டது. அவங்க சொன்னா, ஆமாம் அப்படிதான் எனக்கு என்ன வருது அப்படின்னு அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. இது யாரும் சொல்லலை, கர்த்தர் ஆவி வெளிப்படுத்தினார். இவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டி உன்னதான் நல்ல ராணி மாதிரி வச்சிரு, நீ ஏன் அப்படி நினைக்கிற, உனக்கு என்ன குறை வச்சான், ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி யார் கேட்டாரு, அந்த கணவர் சைனாக்காரன். சீன மக்கள் வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க. உலகத்தில் வியாபாரத்தின் மூலமாக நல்ல முன்னுக்கு வந்தவர்கள், ஐஸ்வர்யங்களாக மாறி அந்த தேசம் நல்ல செழிப்பான தேசமாக மாறி போச்சு. ஒரு காலத்து வறுமைன்னு சொல்லி அந்த தேசம் கடினமான உழைப்பாளிகள், நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், எல்லா பொருளையும் சமதரிக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஆச்சரியம்னா, ஏன் மனைவி ஏன் இப்படி என்ன வருது, என்ன குறை வச்சுட்டு அவனுக்கு. அவன் சொன்ன, எனக்குள்ள சமாதானம் இல்லை, எனக்குள்ளாக ஒரு ஆவி போராடுகிறதுன்னு சொல்லி அவள் சொன்னாள். அந்த ஜெப வெளியில கர்த்தர் அந்த மகளுக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சந்தோஷம். ஐயோ, இந்த மாதிரி சந்தோஷத்தை வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதே கிடையாது. அந்த இயேசு இவ்வளவு நல்லவரா சொல்லிட்டு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் அவன் வாழ்க்கை மாறி போனது. சந்தோஷம் சமாதானம் பணத்தினால் அல்ல, ஐஸ்வர்யத்தினால, பொண்ணினால் அல்ல, வெள்ளினால் அல்ல, ஆனால் இயேசு தருகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் எப்போதும். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே வியாதி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சாபம் இல்லையே, சாபம் இல்லை எப்போதும். இயேசு வந்த வீட்டிலே சினிமா
உங்களை மீட்கும்படியாய் வந்தார். இன்றைக்கு இந்த சத்திரத்தை இடம் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஐயோ தெரிஞ்சு நான் அந்த நாட்டில் இருந்திருந்தேன்னா மரியாதை கூப்பிட்டு வச்சு என் வீட்டில் நல்ல ஏர் கண்டிஷன் ரூம் போட்டு நல்ல கட்டில் கொடுத்து இங்கே நல்ல பிரசவம் பாருங்கம்மா நான் சொல்லியிருப்பேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், உள்ளத்தில் இடம் கொடுத்துருக்கீங்களா? உள்ளத்தில் இடம் கொடுத்துருக்கீங்களா? அந்த நாளில் நீங்கள் இல்லை. ஆனால் இந்த நாளில் பிறந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டு இயேசுவே இந்த உள்ளத்தில் பிறப்பதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னி, அதான் கிறிஸ்மஸ். அதான் உண்மையான சந்தோஷமும் உண்மையான சமாதானம் உண்மையான பொருளுள்ள கிறிஸ்மஸ் என்னன்னு சொன்னால் இயேசு உங்களுக்கு பிறப்பதற்கு. இதையெல்லாம் கண்டறிவு பண்ணி ஜெபிக்க போகிறோம். எல்லா வியாதிகளும் குணமாக்க வல்லவராக இருக்கிறாரு. போராட்டங்களை மாற்றுவார், கண்ணீர் துடைப்பார், உன் நிந்தையை நீக்குவார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா